இறையேசுவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் ஜெபங்களும். இன்றைய நாளில் முத்திப்பேறு பெற்ற அருட்சகோதரி ராணி மரியா அவர்களின் நினைவு தினத்தை கொண்டாடுவதோடு, இன்றைய வாசகங்கள் கடவுளின் மீட்பை துன்பங்கள் வாயிலாகவும் சோதனைகள் வாயிலாகவும் எதிர்கொண்டு குழந்தைகளைப் போல நாம் இருக்க வேண்டும் என்பதை பற்றி கூறுகின்றது. நம்முடைய வாழ்விலே அனைவரும் முதன்மையான, முக்கியமான, முதல்தரமான இருக்கையை பெற விரும்புகின்றோம். மேலும் மதிப்பு கொடுக்க வேண்டுமென்றும் நாம் எதிர்பார்க்கின்றோம். ஆனால் யாரெல்லாம் முதன்மையாக இருக்க விரும்புகின்றார்களோ அவர்கள் கடையனாக இருக்கட்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். நம்முடைய உள்ளத்தில் முதன்மையைத்தான் நாம் தேடுகின்றோம். உலக காரியங்களில் உழன்று திரிகின்றோம். சீராக்கின் ஞான நூல் கூறுவது போல, உள்ளத்தில் உண்மையுள்ளவனாயிரு, அதில் உறுதியுள்ளவனாயிரு, துன்ப வேளையில் பதற்றமடையாதே. இவ்வாறு நாம் நடந்து கொள்ள கடவுளை சிக்கென நாம் பிடித்து கொள்ள வேண்டும். இன்றைய நவநாகரிக உலகிலே ஒருவர் மற்றவர் மீது குறை கூறுவதும் ஏற்றுக்கொள்ளாத நிலையிலும், நான் சொல்வதுதான் சரி என்று வாதிடுவதிலும் நம்முடைய கவனங்களை திருப்புகின்றோம். குழந்தையின் மனநிலையை கொண்டிருக்கும் போது, குழந்தைக்குரிய குணநலன்களான கள்ளம் கபடமற்ற தூய்மையான இதயத்தை கொண்டிருக்கும் போது, குழந்தைகளை அழைத்து இயேசு கூறுவது போல, இந்த சிறு பிள்ளையைப் போல் மாறாவிட்டால் விண்ணரசில் நுழைய முடியாது. குழந்தைகள் எப்பொழுதுமே வஞ்சகமின்மை, அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம், அனைவரிடமும் சமமாக பழகும் தன்மை, குழந்தைகளுக்கே உரிய மன்னிப்பு தன்மை பெற்றிருக்கின்ற பொழுது நம்மை கடவுள் முதன்மையான இருக்கைக்கு அழைத்து செல்வார். இத்தகைய முதன்மையான இருக்கையைத்தான் கடவுள் விரும்புகின்றார். சகோதரி ராணி மரியாவின் வாழ்வில் துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், துயரங்களை ஏற்றுக்கொண்டார். பல எதிர்ப்புகள் வந்தாலும் இன்றைய முதல் வாசகத்தில் கூறுவது போல கடவுளை சிக்கென பிடித்து கொண்டார். எனவே கடவுளின் பார்வையில் முதன்மையான இருக்கையில் அமர்த்தப்பட்டார். நாம் பதவிக்காகவும் பணத்திற்காகவும் பட்டத்திற்காகவும் நம்மிடையே பலவிதமான பிளவுகள், பிணக்குகள், அமைதியின்மை, உண்மையின்மை, நேர்மையின்மை உள்ளது. இதனால் மன கசப்புகளும் மன சங்கடங்களும் காணப்படுகின்றன. தொடக்க நூல் 1:26 அவரது சாயலாக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அவருடைய சாயலாக இருக்கின்ற நாம் கடவுள் எண்ணுவதைப் போல நாம் எண்ணுவதில்லை. கடவுள் நம் உள்ளத்தை பார்க்கின்றார். மனிதர்களாகிய நாமோ அகத்தை பார்க்கின்றோம். இந்த வேறுபாட்டினால்தான் நம்மிடையே போட்டிகளும் பொறாமைகளும் தலைவிரித்தாடுகின்றது. ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்வதோடு எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு முதன்மையான இடத்தை கொடுப்போம். கடவுள் நம் சார்பாக இருக்கின்ற போது நம்மை எதுவும் பிரிக்க முடியாது என்று சொல்லும் பவுலடியாரைப் போல, கடவுளே எனக்கு ஒப்பற்ற செல்வம் என்பதனை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ முயற்சி செய்வோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றேன்.